Hi friends, good morning. Jaypriya, Municipal Crown Director Office from Kadalur. The upline UCD Grish brother, UCD Murli brother, DUCD Saranam brother. நான் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை கையில் எடுத்து கரெக்டாக 2.5 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவ் இன்கமில் 10,000 கம்மியான சேலரிக்கு ஒர்க் போய்ட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வர இன்கம் வச்சுக்கிட்டு எனக்கோ என்னுடைய ஃபேமிலிக்கோ என்ன தேவைன்றதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் சம் சுச்சுவேஷன்லாம் அந்த ஒர்க்கையுமே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருந்தபோது தான் என்னுடைய ஓன் சிஸ்டர் மூலமாக அந்த வாய்ப்பு அப்படின்றது எனக்கு கிடைச்சிது. இந்த வாய்ப்பை நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்குமே நிறைய டவுட் கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்தது. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி எந்த ஒரு அணுவுமே இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது நான் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங் சப்போர்ட்லாம் எடுக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த ஒரு லாஸும் இங்கே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகுளாகவும் கண்டிப்பாக நெகட்டிவிட்டிஸ்ன்றது இருக்கும். ஸோ அங்கே எங்கேயும் பிரேக் ஆகாமல் தொடர்ந்து பண்ணும்பொழுது என்னுடைய ஃபஸ்ட் மந்த் இன்கம் 28 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நவம்பர் 2020 இந்த ஃபஸ்ட் மந்த் இன்கம் 28 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு என்னுடைய ஹையஸ்ட் இன்கமாக 3,80,000. என்னுடைய லாஸ்ட் மந்த் இன்கம் மட்டும் 3,60,000. இந்த அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது, இந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வெஸ்டேஜில் மட்டும் தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஆக்டிவ் இன்கமில் போகும்போதுமே நம்ம அங்கே ஒர்க் பண்ணாமலோ எஃபோர்ட் போடாமலோ கண்டிப்பாக இல்லை, நம்ம அங்கே இருக்கிற ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் அங்கே நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுதா, செட்டில் ஆகுதா, முன்னேறுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இருக்கிற லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறது கூட கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே அமையுது. ஆனால் இங்கே நம்ம செல்ஃபாக ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணும்பொழுது நமக்கு என்ன தேவை இருக்கோ, நமக்கு என்ன நீடு இருக்கோ அதை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நம்ம மூலிமா பல பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க லைஃப்லையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த வெஸ்டேஜ் மூலிமா என்னோட லைஃப்பில் நிறைய மாற்றம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து நானும் என்னோட சிஸ்டர் மட்டும்தான். ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பித்தேன் வெஸ்டேஜ் மூலிமா தான். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு பேசிக்காக ஒரு சைக்கிள் தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி அப்பாவுக்காக ஒரு ஸ்கூட்டி நான் வாங்கி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அக்கா மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணதுலேருந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுலேருந்து எல்லாம் வெஸ்டேஜ் மூலியமாக தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், என்னென்னா கண்டிப்பாக சொந்தமாக ஒரு மாடி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர்லேயே இப்போ நான் வந்து சொன்ன ஒரு மாடி வீடு அப்படின்றது நான் கட்டிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஓட்டு வீடு தான், மழைலாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்போ நான் வந்துட்டு சொந்தமாக மாடி வீடு அப்படின்றத கட்டிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு உமனாக இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது நான் வெஸ்டேஜுக்கு டைம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வாய்ப்பை யார் எப்படி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க லைஃப் எனக்கு சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே ஒருத்தவங்களுடைய சக்ஸஸ் மட்டும்தான் பார்க்குறமே தவிர அவங்க பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பார்க்குறதே கிடையாது. ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ஸ்ட்ரகிளை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஏர்ன் பண்ணுறவங்களா பார்க்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் இருக்கிற அதே மைண்ட் செட்டில் அதே பொசிஷன் இருந்து மேலே வந்தவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களாலையும் அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியும். பட் முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் எங்கேயுமே பிரேக் எடுக்காதீங்க, எங்கேயுமே ஸ்ட்ரெக் ஆகாதீங்க. உங்களுடைய எஃபோர்ட் அப்படின்றத கன்சிஸ்டன்ஸாக மூவ் பண்ணிட்டு இருங்க, உங்களாலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.